ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாட்டர்டே நவம்பர் 30 என்ன சமையல்னு பார்க்கலாங்க. மழை காலத்தில் ரொம்ப ஹெவியாக சமைச்சா பாத்திரம் தேய்க்கவே முடியாது. அதனால் பன்னீர் புலாவ், தயிர் பச்சடி, வெஜிடபிள் ஸ்ட்ரிப் ஃப்ரையோடு முடிச்சுக்கிட்டேன். வீடியோவில் ஷார்ட்ஸ்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இன்றைக்கி அமாவாசை. நீங்கள் எப்படி வெஜ்ஜு புலாவ் பண்ணீங்கன்னு என் ஃப்ரெண்டு கேட்டாங்க. ஐயோ, அமாவாசையா, எப்படி பார்க்காம விட்டோம்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு காக்கா தேடி பால்கனிக்கே வந்துருச்சு. நம்ம முன்னோர்கள் கடவுளாயிட்டாங்க. நம்ம ஏதாவது சின்னதாக தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சிருவாங்க. அதனால் இன்றைக்கி நான் அந்த வெஜிடபிள் பன்னீர் ரைஸே வீட்டில் காக்காவுக்கு வச்சுட்டாங்க. காக்காவும் நல்லா ஹாயாக ஜன்னலில் உட்காந்து என்னோடய பன்னீர் புலாவே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டது தப்பாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம். வெஜிடேரியனால் காக்கா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா மழை நல்லா ஹெவியாக பெஞ்சதுனால தண்ணி ஃபுல்லாக ஒரு கால் நனையிற அளவுக்கு வந்துடுச்சு. சரி, இதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் ஏமாந்து இருந்துட்டோம்னா ஃப்ளட் வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு நான் பரணி மேலே இருக்க அண்டா, குண்டா, பாத்திரங்கள், பக்கெட்டு, அரிசி ட்ரம்மு ஒன்று விடலை எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். எங்கள் ஊரில் மழை காலத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா கரண்ட்டு போயிடும். மோட்டர் போட முடியாது. அதனால் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது சேஃப் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இட்லி குண்டா, தட்டு, தாம்பாளம் ஒன்று கூட விடலை. எல்லாம் மழை தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் காரை கொண்டு போய் சேஃபாக ஒரு நல்ல இடத்துல விட்டுட்டு வந்துடலான்னு காரையும் எடுத்துக்கிட்டு வீட்டில் கிளம்பிட்டாங்க. ஸோ காரை காப்பாற்றியாச்சு. இந்த கார்காரங்க எப்போ எடுத்து வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு திரும்ப நான் வீடியோ எடுக்கும்போது தண்ணி லெவல் ஏறி இருக்கான்னு பார்த்தேன். மழையும் எதுவும் வரல. என் பையன் எங்கள் அப்பார்ட்மெண்ட் குட்டி பசங்களெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா தண்ணியில் கப்பல் செஞ்சு விட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டுறேன்னு கிளம்புனான். சீக்கிரம் மேலே வர சொல்லிவிட்டு நான் டின்னர் செய்ய வந்துட்டேன். 4 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா இருட்டாக இருந்தது. எப்போ வேணாலும் கரண்ட்டு போயிடும், நம்ம அதுக்குள்ளே அரைக்கிறதெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சப்பாத்திக்கு சன்னா கிரேவி பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே வீடியோவும் ஷூட் பண்ண பார்த்தேன். லைட்டிங்ஸ் ரொம்ப டல்லாக இருந்தது. அதனால் அந்த வீடியோவை நான் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு மசாலா மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கருப்பு கொண்டக்கடலையோ ஒரு 4லேருந்து 5 விசில் நல்லா குழைய தனியாக நம்ம குக்கரில் எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா இந்த அரைச்ச மசாலாவை கடாயில் நல்லா எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதை உள்ளே போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் தேவையான மசாலா, ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டதுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது நல்ல காரசாரமாக வேணும்னா அதுக்கு தகுந்த சிக்கன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த சுண்டலை அதாவது கருப்பு கொண்டக்கடலை இதில் போட்டுட்டு நல்லா கொதி விட்டுறணும். கருப்பு கொண்டக்கடலையை இன்னும் கொஞ்சம் அரைச்சி விட்டிங்கனாலும் இந்த கிரேவி ரொம்ப நல்லா திக்காக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் இந்த கிரேவி செஞ்சிட்ருக்கும்போது டக்குன்னு கரண்ட்டு போயிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு 4:30, 4:45 தான் இருக்கும். வெளியே பார்க்கும்போது நல்லா ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்தாலும் வீடு இன்னும் நல்லா இருட்டாக கருகும்முன்னு இருந்தது. சரி, நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றி வச்சுட்டேன். மண் விளக்கில் எண்ணெய் விட்டு விளக்கேற்றிட்டேன். கேண்டில்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்ததெல்லாம் தீபாவளி அப்போ பட்டாசு வெடிக்க பசங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் கேண்டில் வாங்கி வைக்கல. சமையல் கட்டு, ஹாலு, பூஜை அறை எல்லா இடத்துலையும் பெட்ரூம் முதற்கொண்டு நான் இன்றைக்கி அகல் விளக்கு தான் ஏற்றி வச்சுருக்கேன். கார்த்திகை மாதம்னால அகல் விளக்கு நான் கீழே இறக்கி வச்சுருந்தேன். ஸோ அதையவே ஏற்றிட்டேன். இந்த ஒரு நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. என்ன தான் கரண்ட்டு போனாலும் அகல் விளக்கு ஏற்றி அந்த வெளிச்சத்தில் இந்த வீட்டை பார்க்கும்போது ஒரே ரம்மியமாகவும் அழகாகவும் இருந்தது. நீங்கள் பார்க்குறது என் பொண்ணோட சலங்கு பூஜை அப்போ எடுத்த ஃபோட்டோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.